தினமும் சாதம் சாப்பிடுறீங்க சரி, ஆனா எந்த அரிசி சாப்பிட்டால் உடலுக்கு என்ன பலன் தெரியுமா? இனிமே தெரிஞ்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. மனித உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய உணவுப் பொருட்களில் அரிசிக்கு முக்கிய இடம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பழமையான மரபில் வணிக ரீதியில் பயன்படும் வெண்மை அரிசியை காட்டிலும் மருத்துவ நன்மைகள் நிறைந்த பாரம்பரிய அரிசி வகைகள் ஏராளம் இருக்கிறது. அவற்றில் ஒவ்வொன்றும் தனித்துவமான சத்துக்களையும் மருத்துவ பண்புகளையும் கொண்டிருக்கிறது. கருப்பு கவுனி அரிசி புற்றுநோய் வராதிருக்க பாதுகாக்கும் ஒரு அரிசியாக பெயர் பெற்றது. இன்சுலின் சுரப்பை தூண்டும் சக்தி கொண்ட இந்த அரிசி நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. மாப்பிள்ளை சம்பா அரிசி நரம்பு மற்றும் உடலுக்கு வலிமை அளிப்பதோடு ஆண்மையை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டிருக்கிறது. புங்கார் அரிசி சுகப்பிரசவம் மற்றும் தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. காட்டுஞ்சோனம் அரிசி நீரிழிவை கட்டுப்படுத்தி மலச்சிக்கலை நீக்குகிறது. கருத்த கரிசல் எனப்படும் அரிசி வகை மூளை சீராக இயங்கவும் மன அமைதி பெருகவும் உதவுகிறது. இதை குறிப்பாக மன அழுத்தம் கொண்டவர்கள் உணவில் சேர்த்தால் நன்மை தருமா. கால நமக் அரிசி புத்தியின் வளர்ச்சிக்கும் நரம்பு மற்றும் இரத்தத்திற்கு நன்மை செய்யும் வகையில் பயன்படுகிறது. மூங்கில் அரிசி மூட்டு வலி மற்றும் முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகளில் நிவாரணமாக இருக்கிறது. அறுதாம் குருவை அரிசி எலும்புகளுக்கு பயனளிக்கிறது. வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு இது சிறந்த வலிமையூட்டும் உணவாகும். இளந்தை புச்சம்பா அரிசி குழந்தைகளின் நினைவு திறன் மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு உதவுகிறது. தங்கச்சம்பா அரிசி பற்கள் எலும்பு தோல் ஆகியவற்றின் ஆரோக்கியத்தை பேணுகிறது. இது இளமையை நிலைத்திருக்கவும் காரணமாகிறது. கருணை குருவை அரிசி இரத்தத்தை சுத்தமாக்கி உடல் மற்றும் மன அமைதியை ஏற்படுத்துகிறது. கார்போ அரிசி தோல் நோய்கள் மற்றும் குறிப்பாக கோள் நோயாளிகளுக்கு ஏற்ற நல்ல தீர்வாகும். குண்டுவான்சி அரிசி உடல் முழுவதும் சுத்தமாக்கும் சக்தி கொண்டது. உள் உறுப்புகளின் செயல்பாடுகளை சீராக்கும் இந்த அரிசி நாள்தோறும் உணவில் இடம்பெற வேண்டிய ஒன்று. இவற்றுடன் கூட நம்முடைய பழமையான விவசாய முறைகளில் பயிரிடப்படும் அரிசிகள் மண்ணின் தன்மை காலநிலை மக்களின் உடல்நல குறைகள் ஆகியவற்றை பொறுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவையாக இருந்தன. ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் ஏற்ற வகையில் அந்த சமூகத்திற்கு தேவைப்படும் சத்துக்களை வழங்கக்கூடிய அரிசி வகைகள் தான் பயிரிடப்பட்டன. இந்த பாரம்பரிய அறிவு நூற்றாண்டுகள் கடந்தும் நிலைத்திருக்கும் அளவுக்கு பரிசோதிக்கப்பட்டது. பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வந்தது. இன்றைய ஆராய்ச்சிகளும் அந்த அறிவை நிரூபித்துக் கொண்டுதான் வருகிறது. முடிவில் நாம் நம்முடைய உணவு பழக்கங்களில் இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும். வெண்மையான வணிக அரிசியில் சத்துக்கள் குறைவாகவே உள்ளன. ஆனால் கவுனி மாப்பிள்ளை சம்பா புங்கார் தங்கச்சம்பா போன்றவை உடலை குணப்படுத்தும் மருந்தாகவே செயல்படுகின்றன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடலுக்கு நன்மை தரும் இத்தகைய அரிசிகளை நாம் தினசரி உணவில் சேர்த்தால் நீண்ட ஆயுளும் வலிமையுள்ள உடலும் நமக்கே உரியது. உணவின் மூலமே மருந்தாகும் என்ற நம் முன்னோர் கூறிய பழமொழியின் உண்மை மதிப்பை நாம் உணர்ந்து வாழ்க்கையில் இறக்குமதியான பழக்கங்களுக்கு பதிலாக இவ்வகை இயற்கை உணவுகளையே முதன்மைப்படுத்துவோம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.